உணவை உட்கொண்டு விட்டு உறக்கத்திரமாகி என்று மேங்கில்லாமல் என்று நான் ஆகாத கனவு என்று கண்டிருக்கிறேன். உண்மைதான். நான் ஆகாத கனவு என்று உரைத்து என்ன தெரியுமா? அலங்காரி கேளடி அலங்காரி கனவு கண்டேன். கேளடி அலங்காரி கனவு கண்டேன். கனவு கண்டேன் மனம் கலங்கி நின்றேன். கேளடி அலங்காரி கனவு கண்டேன். ஆகாத கனவு உரைத்தேன் என்ன தெரியுமா? நான் கண்ட கனவை 7 பிள்ளை தாயுமாக, 7 பிள்ளையோடு தாயுமாக, கேளடி அலங்காரி கனவு கண்டேன். கனவு கண்டேன் மனம் கலங்கி நின்றேன். கேளடி அலங்காரி கனவு கண்டேன். ஆகாத கனவு உரைத்தேன் என்ன தெரியுமா? என் உடன்பிறந்த தங்கை நல்லத்தங்கால் நாட்டிலே பஞ்சம் ஏற்பட்டு 7 பிள்ளையோடு தலைவரை கோலத்தோடு நமது நாட்டை நாடு வருவதோடு ஆகாத கனவு நாளே எந்த பொருள் எடுத்தாலும் 8 8 கொடுத்தீங்க. அண்டாவில் 8, குண்டாவில் 8, அரிசி 8, பவுன் செட் 8, கத்தி 8, தூரம் 8, டம்ளர் 8, கிளாஸ் 8, எல்லாத்துலயும் 8 8 கொடுத்தீங்களா? எல்லாத்துலயும் 8 8 கொடுத்தீங்க. அதுவும் கம்மியான பொருள் கொடுத்தீங்க. எல்லாருமே தங்கத்தை கொடுத்தீங்க. கொஞ்சம் வரும் அலங்காரி. இருந்தாலும் நான் கண்ட கனவை நினைக்கும் போது பாருங்க. ஏன்னா உன் தங்கை திருமணத்துக்கு இந்த வெயில்ல அங்க இங்க ஓடி 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 அலைஞ்சு இல்ல. ஆமா, சூடு அதிகமாகிவிட்டு ஆம்பளைங்க சூடு அதிகமாகிவிட்டா இப்படிதான் பேசுவாங்க. ஓ, அப்ப சூடு அதிகமாயிட்டாக்கா? ஆமாங்க, வாய்க்கு வந்த மாதிரி பேசுவீங்க. ஆமா, சூடு அதிகமாயிடுச்சு. ஆமாங்க, வேற கிடையாது. பகல் கனவு பலிக்காது. ஓ, நான் கண்ட கனவு பகல் கனவை ஆமா பலிக்காதுங்க. எனக்காக ஆறுதல் வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். சரி, என்ன நடக்க போகிறதோ? ஆமா, நாட்டிலே ஏதோ பேரிடத்தில் கேட்கிறேன். போட்டி போட்டி பயிரலாம் வாழம். நமக்கு நேரத்தை குறை. ஆமா, எங்க ஒண்ணு சொல்லிட்டு போறேன். இல்ல இல்ல நான் தொத்துவா கொஞ்சம் மண்ணு வேண்ட தெளிவே திரும்ப சொல்லு. ஐயா மக்கு ராஜா. மக்கு ராஜா இல்ல பை செக்கு ராஜா, மகாராஜா. ஐயா நாங்க குடிமக்கள் வந்துறோம். அது தெரியுமே. எந்த குடிமக்கள்? நாட்டு குடிமக்கள், விவசாய பெருங்குடிமக்கள். நாங்க இட்ட பயிரெல்லாம் அந்த கரடி, அந்த புலி, அந்த சிங்கம், அந்த மிருதங்கம், அந்த பெட்டி, அந்த தாளம், அந்த கெச்ச, அந்த ஜாட்டி. மிருதங்கம், பெட்டி, தாளம், கெச்ச இதெல்லாம் பழிக்குதா? அழைச்சிட்டு போயிடுச்சு ஐயா.
இதால நாங்க நாட்டுல இருக்க மாட்டோம், நாட்டை விட்டு நாங்க போறோம். நாங்க குடிமக்களே, உங்களுக்கு குறை நேர்ந்து விட்டது. கானகத்தில் இட்ட பயிர்களை கானகத்தில் வாழக்கூடிய கொடிய மிருகங்கள் அத்தனை ஒன்று சேர்ந்து நீங்கள் இடுபயிர்களை அழித்து விட்டது. ஆகினால் வாழ வழி இல்லாமல் நாட்டு விட்டே செல்லப்போகிறேன் என்று உரைக்கிறேன். நீங்கள் ஒருவருமே நாட்டு விட்டு செல்லவே கூடாது. உங்கள் பரிதாப நிலை கருதி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் நானே தருகிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. ஐயா, ஒரு மூட்டை வேர்களை தான் போயிட்டு ஒரு மூட்டை வேர்கல்ல ஒருத்தில போய் வச்சுன்னு வந்தேன். ஆளை வச்சு உரிச்சா 2 மூட்டை பயிராச்சு. அப்படியே தலைமையில வச்சுக்க. ஒரு மூட்டை வேர்கல்ல உரிச்சா 2 மூட்டை பயிராகுமா? ஒரு மூட்டை பயிறு, ஒரு மூட்டை தோல், அது அப்படியே போட்டா மொழிக்காதுன்னு கடாயில போட்டு வறுத்து அம்மியில வச்சு அரைச்சு அண்டால கொட்டி தண்ணி ஊத்தி கலக்கி மாங்கொத்து போட்டு கையில தெளிச்சா மொழிக்காதுன்னு வெறுப்புல தெளிச்சா ஒரு காய் இந்த பெருசு வேர்கல்ல தான் இந்த பெருசு இருக்குமா? மொத்தம் அழிச்சிட்டு போச்சு. பக்கத்துல காக்காடி நிலம் இருந்தது. ஆமா, கச்சக்காய் ரோடு நட்டேன். கத்திரிக்காய் செடியா? தமிழ்நாட்டி கத்திரிக்காய் செடி அத நட்டேன். அதையும் அழிச்சிட்டு போயிடுச்சு. மழை பெஞ்சுக்குது, சேடை ஒட்டி வச்சுக்கிறேன். கிடையாது மழை, கையில காசு கிடையாது. காசு இல்லையா? ஆமா ஐயா. உனக்கா? ஆமா. உனக்கா காசு இல்ல? காசு இல்ல. எவ்வளவு கேக்குற? ஐயா, எனக்கு காசெல்லாம் வேணாம். உன் வீட்டுக்கு தந்த 2 வேறையும் குத்தினா அந்த பொண்ணி அந்த சம்பாவை குத்தினா குடோன்ல வச்சுக்கிறியா? விதைப்பண்ணை திறந்து விடுறேன். உங்களுக்கு தேவையான விதங்களை வாரிப்போம். மாத்திரீங்க குடிமக்களுக்கு குறைநீர் இருக்கிறது. அந்த குறைகளை தீர்க்க வேண்டும் என்றால் இப்போது நான் கானகச் சென்று வேட்டையாடி முடித்து விட்டு விரைவில் இருந்தோடு சந்திக்கிறேன். அருள்மொழி ஜாகிரதை போயிட்டு வந்துமா? சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டு தர்மம் என்னை வாட்டுதம்மா சொந்தங்களை காட்டி. சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தர்மம் என்னை வாட்டுதம்மா சொந்தங்களை காட்டி.
சிவா என்று உன்னையே நான் துதித்துக் கொண்டிருந்தேனே. ஆனால் என்னுடைய நாடோ இப்பொழுது 12 வருடமாக மழை இல்லாமல் வறட்சியாகி விட்டது, பஞ்சமாகி விட்டது. என் நாட்டு மக்கள் எல்லாம் பஞ்சத்தால் பசியும் பட்டினியாக வாடிக்கொண்டிருக்கின்றார்களே. என்னிடத்தில் இருக்கும் பொருள் எவ்வளவோ கொடுத்தும் பஞ்சமானது தீரவில்லையே. நான் என்ன செய்வேன் ஆண்டவா, நான் என்ன செய்வேன்? ஆனால் என்றுமே இல்லாமல் இந்த அரசவைக்கு என் மனைவி வருவதே கிடையாது. ஆனால் இன்று என்னவோ தெரியவில்லை, 7 பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு இன்று வருகின்றாலே. என்ன காரணமாக இருக்கும்? சரி பார்க்கலாம்.